ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஆன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் டாபிக் தான் ஒன்று பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா. ஸோ இந்த ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷானா என்ன, இது எதோட ரிலேட்டட் ஆனது அப்படின்றத கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது ஹைலி எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டாபிக் ஃபார் எஸ்எஸ்சி பேங்க் எக்ஸாம்ஸ் அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸில் வார் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி வழியாக வரக்கூடிய ஷிப்ஸ் அதர் சைடுக்கு வர்றதுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் இந்தியாவுடைய ஷிப்ஸும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா சுலபமாக வர முடியாமல் தவிக்கிறதுனால இந்தியன் நேவி இந்த ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷாவை லான்ச் பண்ணாங்க. இந்தியன் நேவி இந்த ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷாவை லான்ச் பண்ணாங்க. எதற்காகனா, எந்தெந்த ஷிப்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா இந்தியாவுக்கு வரணுமோ அந்தந்த ஷிப்ஸை சேஃப்கார்ட் பண்ணி எஸ்கார்ட் பண்ணி இந்தியாவுக்கு பத்திரமாக கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு லான்ச் பண்ணப்பட்ட ஆப்ரேஷன் தான் இந்த ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓமனுக்கும் ஈரானுக்கும் நடுவில் லொக்கேட் ஆயிருக்க ஒரு இடம் மக்களே. ஸோ இந்த மேப்ல பாருங்க, ஈரான் இங்க இருக்கு, ஓமன் இங்க இருக்கு. இந்த நேரோவஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம இந்த ஏரியாவை தான் நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னு சொல்லுவோம். இது அப்ராக்சிமேட்லி ஒரு 33 கிலோமீட்டர் இருக்கும் மக்களே. இதோட என்ட்ரியில இருந்து இதோட எக்ஸிட் 50 கிலோமீட்டராக இருந்தாலும், என்ட்ரியோட வைடும் எக்ஸிட்டோட வைடும் 50 கிலோமீட்டராக இருந்தாலும், இந்த நேரோவஸ்ட் பாயிண்டோடைய வைடு 33 கிலோமீட்டர் தான் அப்ராக்சிமேட்லி இருக்கும். ஸோ அப்போ இது வழியா பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த 8 கண்ட்ரி தான் பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரிஸ்னு நம்ம சொல்லுவோம். ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஓமன். இந்த 8 பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல தான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஆயில் அதர் கண்ட்ரீஸ்க்கு போகுது. அப்போ இங்க இருக்க பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வர ஷிப்ஸ் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் என்ற பகுதியை கடந்து வந்தாதான் அதர் கண்ட்ரீஸ்க்கு போக முடியும். ஸோ அப்போ இந்தியாவுக்கும் இங்கேருந்து நிறைய ஷிப்ஸ் வருதுல்ல, ஸோ இங்கேருந்து வர ஷிப்ஸை சேஃப்கார்ட் பண்ணி இந்தியாவுக்கு எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு தான் இந்தியா தன்னுடைய டிஃபென்ஸ் ஷிப்ஸை அந்த ஷிப்ஸ்க்கு பாதுகாப்பாக அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தியாவுக்கு மட்டும் 85% ஆஃப் க்ரூட் ஆயிலும் 50% ஆஃப் நேச்சுரல் கேஸும் பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வருது. ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் உர்ஜா சுரக்ஷா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு 22 பவுண்ட் வெசல்ஸ், இந்தியன் பவுண்ட் வெசல்ஸ்க்கு எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு வரணும் அப்படின்றது தான் அவங்க ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷாவோட எய்மாக வச்சுருக்காங்க. அந்த 22 இந்தியன் பவுண்ட் வெசல்ஸில் 20 வெசல்ஸ் ஹை ப்ரியாரிட்டியாக இருக்குது. ஏன்னா அது லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸு, அதாவது எல்என்ஜி, எல்பிஜி, க்ரூட் ஆயில் எடுத்துகிட்டு வர ஒரு 20 ஹை ப்ரியாரிட்டி ஷிப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஷிப்ஸை இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து வரணுன்ட்டு இந்தியா என்ன பண்ணுது, இந்தியன் நேவி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோர் தென் 5 ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப்ஸை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வார்ஷிப்ஸ்லாம் டெஸ்ட்ராயர்ஸு, மல்டி ரோல் ஃப்ரைகேட்ஸ், அது போன்ற வார்ஷிப்ஸை அனுப்பி வச்சு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் என்ற பகுதி சோக் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் வழியாக வரக்கூடிய ஷிப்ஸை பாதுகாப்பாக கொண்டுட்டு வரணும். அப்படி பாதுகாப்பாக கொண்டுட்டு வரப்ப வரக்கூடிய ஷிப்ஸுக்கு இந்த ஃப்ரண்ட்லைன் ஷிப்ஸ் வார்ஷிப்ஸ் என்ன சஜஷன், என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் என்ற சிஸ்டத்தை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அது என்ன ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்னா ஒரு ஷிப்ஸ்ல இருந்து அந்த ஷிப்போடைய ஐடென்டிட்டி, அதோடைய பொசிஷன், அதோடைய ஸ்பீட் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இன்னொரு ஷிப்ஸுக்கோ ஷோர் ஸ்டேஷனுக்கோ இல்லாட்டி சேட்டலைட்டுக்கோ அனுப்புறதுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் யூஸ் ஆகும். ஸோ அப்போ த்ரூ இந்த ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் எந்தெந்த ஷிப்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து வரணுமோ அந்த இந்தியன் ஷிப்ஸோடைய ஐடென்டிட்டியை இந்த வார்ஷிப்ஸ் வாங்கி அவங்கள சேஃபாக எஸ்கார்ட் பண்ணி கொண்டுட்டு வராங்க. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டமில் ரேடியோ ஃப்ரீக்வன்சி, வெரி ஹை ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெரி ஹை ஃப்ரீக்வன்சினா 30 to 300 மெகா ஹெட்ஸ் இருக்கும் மக்களே. ஸோ இந்த ஆப்ரேஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ரேஷன் ஆல்ரெடி நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அந்த சக்ஸஸ் பண்ணி வந்த ஷிப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைன் கேஸ் அண்டு ஜாக் வெசன்ட், இந்த 2 ஷிப்ஸும்
லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் கொண்டு வந்த வெசல்ஸ். ஓகேங்களா, இந்த 2 ஷிப்ஸ்ல இருந்து மட்டும், இந்த 2 வெசல்ஸ்ல இருந்து மட்டும் 92,000 டன் ஆஃப் எல்பிஜி வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ இதை ஃபாலோ பண்ணி ஃபர்தரா ஷிவாலிக் நந்தாதேவின்ற இந்த 2 எல்பிஜி கேரியர்ஸையும் வந்து கொண்டுட்டு வர பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக் லாட்கின்ற க்ரூட் ஆயில் டேங்கரையும் கொண்டுட்டு வரணும் அப்படின்றத எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் ஷிப்பை எஸ்கார்ட் பண்ணி கைட் பண்ணி சேஃபாக வந்து இந்தியாவுக்கு கொண்டுட்டு வரணும் த்ரூ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வந்து கடந்து. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா. ஸோ இப்போ கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த ஆப்ரேஷன் நமக்கு எக்ஸாமில் ஹைலி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மக்களே. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவி இந்த ஆப்ரேஷன் கொண்டு வந்ததில்ல. ஸோ இந்தியன் நேவியோடைய ஸ்டாட்டிக் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இந்தியன் நேவல் ஸ்டாஃப் யாரு, ஸோ இந்தியன் நேவியோட சீஃப் யாரு, எஸ்டாப்ளிஷ்டு இயர் என்ன இந்தியன் நேவிக்கு, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க, அண்டு இந்தியன் நேவியோடைய மோட்டோ என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் ஓமன் கண்ட்ரியோடைய கேபிட்டல் கரன்சி ஹெட் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லைக் வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், இதோடைய பார்ட் 1 அப்லோட் ஆயிடுச்சு, பார்ட் 2 அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு இல்லை நாளைக்கு பார்ட் 2A அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்ட் 3 அப்லோட் ஆகும் மக்களே. ஸோ 1க்கான குவிஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இந்த 2A அப்லோட் ஆன பிறகு இந்த பார்ட் 2க்கான குவிஸ் வந்து அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் பார்ட் 3க்கான குவிஸ் வரும் மக்களே. ஸோ இந்த வீடியோஸை பார்த்தவங்க மறக்காம போய் குவிஸ் அட்டன் பண்ணி பாருங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியான க்ளூவோட சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ பார்ட் 1 வீடியோவை பாருங்க, க்ளூவை ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்ட் 1 குவிஸை வந்து அட்டன் பண்ணுங்க. பார்ட் 2A வீடியோ வரும், அதையும் பாருங்க, க்ளூவை ஞாபகம் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் குவிஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரியே எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோடைய கேபிட்டல், சிஎம், கவர்னர், ஸோ இதற்கான வீடியோ வந்திருக்கும். இந்த வீடியோவை பார்த்தவங்க மறக்காம அப்டேட்டட் கவர்னர் லிஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் பார்த்துருங்க மக்களே. இதை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தப்பு விடுவீங்க, ஏன்னா கவர்னர் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பார்த்தவங்க மறக்காமல் இதை பார்த்துருங்க. இதற்கான குவிஸ் வந்து நான் கூடிய சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் பார்க் பார்க்காதவங்க பார்த்துட்டு அதற்கான குவிஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு நிறைய டாபிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அந்த டாபிக்ஸ்லாம் பார்த்துருங்க. அதேமாதிரி பேங்கிங் அவேர்னஸ்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் அவேர்னஸ்ல வந்து நம்ம ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், ஜன்தன் அக்கௌண்ட்டு, இசிஎஸ் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ்னா என்ன, த்ரெட்ஸ் போர்ட்டல், உட்கம் போர்ட்டல், உதயம் போர்ட்டல், இப்படி நிறைய பேங்கிங் அவேர்னஸ் டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மக்களே. ஸோ அதையும் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலும் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலும் இந்த டாபிக்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்துருங்க. ரீசனிங் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ரீசனிங் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்இக்வாலிட்டி அண்ட் சிலாஜிசம், அதையும் போய் பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சக்ஸஸ் ஆன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.